ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 1v4 பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஹெட்ஷாட்டில் அடிச்சிருப்போம். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பேசுறது கொஞ்சம் ஒழுங்காக வராது, ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வீடியோ போடுறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் பேச வராது. அதனால் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்கும். பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்தாச்சு. போய் 1v4 பண்ண ரெடியாக போகிறேன். இப்போ எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா, நானும் ஒரு 1v4 போயிருந்தேன்னா அதில் தான் எனக்கு இந்த ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்தது எதுக்கு விடணுமே அப்படின்னு சொல்லி நானும் போய் க்ரியேட் பண்ணி ஒன்னிகன் போடுவேன். அதனால தான் அப்படி ஒன்லி ஹெட்ஷாட்டு தான். அதனால் ஒன்றுமே அடிச்சிருக்க மாட்டேனுங்களான்னு கேட்டிங்கன்னா, அடிச்சிருப்பானுங்க நிறைய பேர். எல்லாம் அந்த ஒருத்தன் ஃபஸ்ட்லேயே ஒருத்தன் அடிப்பேன், ஆனால் இங்கே இல்லை, இனிமேல் தான் வருவாங்க. இந்த பொண்ணு MP40 எடுத்து அழுத்தோம். இவன் தான் இப்போ நான் அடிப்பேன் பார்த்தீங்களா. இவன் தான் உட்பேக்கர்னு இவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இவன் எங்கே போனாலும் இவன் ஒருத்தன் MP40 எடுத்து அழுத்துறதுக்கு வந்துடுவான். இப்போ இந்த பொண்ணு அடிப்பேனா மறுபடியும் அங்கே வந்துடுவான், துரத்துக்கிட்டே வருவான். நானும் கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவேமே அப்படின்னு போனால் இங்கே சுற்றி வால் போட்டுருவேன். அப்புறம் இங்கே போனால் வந்துடுவான் பாருங்க மறுபடியும். என்ன பண்ணுறது, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. நானும் சுற்றி குளோவால் போடலான்னு பார்த்தா இங்கே ஒரு கேப்பு. சரி அங்கே போய் குளோவால் போடுவோம் அப்படின்னு பார்த்தா கை வேறு நடுங்குது 1v4 பண்ணுறதுக்கு. இப்படியே கஷ்டப்பட்டு 2 பேர்த்து அடிச்சிட்டேன். அப்படியே ஒரு மெடிக்கிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரிப்பேர் கிட்டே ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லி போனேன். இங்கே ஒருத்தனுக்கு டேமேஜு. இவன் தான் ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கான். சரி பார்த்துக்கலாம். இவன் வேறு பைத்தியக்காரன், பாடி டேமேஜ் வச்சுருக்கான்னு பார்த்தா ஹெட்ஷாட் வச்சுருக்கானு, அதனால் டேமேஜும் போகாது. இவனுங்க வேறு மெசேஜ் அனுப்பி விட்ருக்கானுங்க. ஐயோ, கிரானேடு போடுற மாதிரிங்க, என்ன பண்ணுறது. சரி இந்த சைடு போகலான்னு பார்த்தா ஜோனு வந்துருச்சு. சரி இப்படி போகலான்னு பார்த்தா இவன் அடிச்சுட்ருவான். அப்புறம் மேலே பார்த்தா நமக்கு தான் ஜோனு. ஏண்டா எனக்கேவா அப்படின்னு சொல்லி அப்படி போய் அவன் வர முடியாதபடி இங்கே ஒரு வாழை போட்டு விட்டுருவேன். வர முடியுமான்னு பார்த்தா வர முடியும். சரி வந்தால் வரட்டும், ஏஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி போவேன். சரி இவனை அடிப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு துளி டேமேஜ் கூட விடுவாது. நானும் எப்படியோ அடித்து பார்த்தேன், உட்காந்துட்டு அடித்து பார்த்தேன், நின்று அடித்து பார்த்தேன். அவன் எங்கே என் மேலே படவே படாதே அப்படின்னு சொல்லி அவனு தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் வேறு சைட் எடுத்துகிட்டு வந்து வச்சான். சரி ஒரு டேமேஜ் கொடுத்துட்டேன், இவனை அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. சரி கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவோமே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே அவனை அடிக்க போனால் அப்படியே இங்கே நின்றுருப்பான். அப்படியே ஒரு அடித்து ஏஸ் அடித்தாச்சு. அப்புறமாக தோற்றதெல்லாம் கட் பண்ணி போட்டு இங்கே வந்துருக்கேன். இந்த உட்டு பேக்கர் தான் இங்கே வந்துட்டா பாருங்க, அதுக்குள்ளேயே ரஷ் பண்ணி வந்துட்டாப்புல. இவருக்கு தான் அடி போடணும் அப்படின்னு சொல்லி டபுள் பேரில் எடுத்து நானும் நிறைய கண்ணில் ட்ரை பண்ணேன். அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு அடியை போடுவேன் பாருங்க, மண்டேரியே விழுகும். அப்படியே கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எமௌண்ட் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் வந்து அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி நானும் சொல்லி இங்கே பாருங்கள், 1v4 பண்ணுறதுக்கு வரீங்களா, எதுக்கூட ஆஃப்லைன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே இங்கே ஒருத்தன் அடித்தா இவன் எழுந்திரிச்சிட்டான். ஒரு அடியை போட்டு அவனையும் நாக் அவுட் பண்ணி 2 பேர்த்தையும் கில்லை கன்ஃபார்ம் பண்ணி 2 பேர் ஆஃப்லைன் தான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கில்லை ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எங்கே தான் போச்சோ தெரில. 4 மேட்ச்சு நல்லா அடிச்சிருப்பானுங்க, விடாமல் அப்படியே நல்லா அடிச்சிருப்பானுங்க 4 மேட்ச்சு. குளோபால் போடுறதுக்குள்ளே விட்டுறதில்ல. ஒருத்தன் நின்றுட்டு இருந்தால் அவன் மேலே ஏறி வந்து அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது. சரி அப்படியே நாக் அவுட் பண்ணிக்கிட்டேன். அதில் தான் அவனுக்கு 2 பேர் ஆஃப்லைன். அங்கே பாருங்க, ஐயோ இந்த பொண்ணு வந்துருச்சு. சரி அடிப்போம். அடிக்க முடியலையே, வரவே மாட்டேங்குதுங்க. அதே சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். ஐயோ கை வேறு நடுங்குது. ஒரு அடி அடித்தா ஏசு, அவங்கள தான் ஏசு போட்டாச்சு. அப்படியே அமௌண்ட்டு போடலன்னு பார்த்தா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அப்படியே நம்மளும் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. நம்மளும் அவங்களுக்கு ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருப்போம் பாருங்க. இப்படி MVP ஏசு எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் நம்ம தான் 1v4னா சும்மா நான் கூட தோற்றுருப்பேன்னு தான் நான் நினச்சேன் இந்த ஸ்பெக்டேட் போட்டதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதை பாருங்கள் எப்படி அடிச்சிருப்பேன்னு சொல்லி. அந்த பொண்ணெல்லாம் வெக்டர் எடுத்துகிட்டு வந்து அழுதும் எல்லா கண்ணையும் வச்சு விட்ருப்பேன். இது அன்றைக்கி 8 மேட்ச் வேறு. அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் 15 மேட்ச் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லா கண்ணும் வந்துக்குது. சரி அதெல்லாம் எதுக்கு, இவனுங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எவனுமே வரமாட்டேங்கிறான். இங்கே பாருங்க ஆஃப்லைன் ஒருத்தன். இது ஆஃப்லைன் இல்லையா, ஐயோ ஏழ்ராப்பு. டேய் இந்த ஏழ்ராப்பை வச்சுக்கிட்டு ஒரு உருக்க கூட போட முடியாது. சரி பார்ப்போம். அடி வாங்கிடுறா, ஒரு டேமேஜாச்சும் வாங்கடா. போ டேமேஜ். ஐயோ
சரி இந்த குளோவலுக்குள்ளே பூந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பூந்து போயிட்டேன். இவனை அடிக்கிறதுக்கும் முடியலை, மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு வேறு வெக்டர் எடுத்துகிட்டு வந்து அழுத்துது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் இவன் வேறு சுற்றி குளோவலை போட்டு குளோவலையே அடிச்சு விட்டுட்டான் நீங்கள். அப்புறம் இந்த பொண்ணு வேறு டேமேஜ் கொடுத்துரும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆளுக்கு ஒரு 1v4 பண்ண போனீங்கன்னா இதுதான் ஒரு மைனஸே. ஆள் சுற்றி முற்றி அழுத்துவானுங்க. நம்ம தான் 4 பேர்த்தையும் அடிச்சுட்டா பார்த்தீங்களா, குளோவல் உடச்சிட்டு கூட வருது. அந்த பொண்ணையும் ஃபஸ்ட்டு நாக் பண்ணிடுவோம் சொல்லி நாக் பண்ணால் அந்த இவனுங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா ஆஃப்லைனுங்க, அவனுங்க ரிவே பண்ணி விட்ருவானுங்க. ஐயோ எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்டை இருக்கும், இந்த கட்டைக்கு நின்று உட்காந்து குளோவல் போட்டுறதுங்க. எப்படியோ இந்த இடமாச்சு கிடச்சிச்சே, அது ஒன்று போதும். சரி பார்ப்போம். வரையாலே இருறா கொஞ்சம். இவனுங்க குளோவரை வச்சு வச்சுட்ருக்கானுங்க. இவனுங்க மேலே ஆகணும். ஐயோ இந்த யூடியூபே ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணணும் போலையே. சரி ஒருத்தன் வந்துட்டான். இங்கே 2 பேர் எலிமினேட். ஓகே அது ஆஃப்லைன் தானே, பார்த்துக்கலாம். இங்கே வேறு வெளியே கொயின்னு சத்தம் கேட்டுருக்கு. ஐயோ வீடியோ எடுக்கிறப்ப தான் எல்லாம் வருவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேனே, ஒரு கொஞ்சம் நாய்ஸ் இருக்கக்கூடாதா? அங்கே பாருங்க நாக்கு. உட்பேக்கிற போடா, வெளியே போடா. அவன் வெளியே போயிட்டான். ஐயோ செத்து போயிட்டான். சரி இந்த பொண்ணை இங்கேயே அடைச்சி விட்ருவோம் அப்படின்னு பார்த்தா கையில் வேறு வெக்டர் வச்சுருக்கா, அழுத்திக்கிட்டே வந்துடும். சரி நாம் போய் அப்படியே ஒரு ஆசையில் ஜெயிச்சிருவோம், அப்படியே மூஞ்ச கட்டுவோம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி வந்து அழுத்தோம். சரி நம்மளும் போவோம் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வர்ற மாதிரியே தெரில. ஆனால் டபுள் பெல் அடிச்சு அடிப்பேன், டெசர்ட் வச்சு அடிப்பேன், வர்ற மாதிரி தெரிலையே. நான் எலிமினேட் ஆனாலும் ஆவான்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம 3 கில் தான் எடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 4வது மேட்ச்சு. சரி இறக்கி வேறு விட்டானுங்க. நம்ம வேறு ஸ்பீடில் போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் கம்மி பண்ணி வச்சுருவோம். ஒன்றுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் வேறு 2 பேர். அதாவது 1v4 பண்ணுறதுக்கு வர்றீங்க, ஆனால் கொஞ்சம் ஆஃப்லைன் போகாமல் வந்தால் நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இவனுங்க வேறு ஆஃப்லைன் போடுறானுங்க. நீங்கள் யாராவது 1v1 இல்லைனா 1v4 பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக அடி தான் வாங்க போகிறேன். சரி கவலைப்படாதீங்க, நம்ம கமெண்ட் இருக்கிறல அது காலியாக தான் இருக்குது. கொஞ்சம் யூஐடி போட்டுவிட்ருங்க. இந்த வர பொண்ணு வருது, போட ஒரு அடியை, அவ்வளோதான் போ. இந்த பொண்ணு தான் வெக்டர் வச்சு அடிச்சிச்சுல, எமௌண்ட் போடுவோன்னு பார்த்தா அவனாவது குளோவல் உடச்சிட்டு வந்து அடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி எமௌண்ட்லாம் போடல. சரி அப்படியே இங்கே அப்படியே செட்டிங்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிட்டே அவ்வளோதான். குளோவல் எடுத்துகிட்டு போய் இவன் வேறு அவன் ஆஃப்லைன் போயிட்டான். அவன் வேறு வெறும் டெசர்ட்டு தான் வச்சுருக்கான். எப்படியோ நான் அடிக்க தான் போகிறேன், அது வேறு விஷயம். சரி சுற்றி குளோவல் போட்டு ஃபஸ்ட்டு இவனை முடிப்போம். போடு, அவ்வளோதான், செத்து போடா. இனிமேல் எவனாவது ஆஃப்லைன் அங்கே வருங்க. ஐயோ வந்துட்டான், இப்படி வந்தான் தெரியலையே. ஃபஸ்ட் இவன் அடிப்போம் அப்படின்னு சொன்னால் இவன் தான் மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னை விட மூமெண்ட்டு கொடுக்குறான்னா பார்த்துக்கணுங்க. சரி இப்படி போய் அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ். அவன்லாம் மிரண்டிருப்பான், எங்கேருந்துடா அவன் தான் டேமேஜ் கொடுக்க அப்படின்னு சொல்லி. அவனும் டெசர்ட் வச்சு அடிப்பேன், அடியை வாங்குறதே இல்லையே. நான் அடி வாங்க மாட்டேன்டா போட்டோ அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு அடியை போட்டிருப்போம். அது பாருங்கள், அவன் எதிர்பார்க்காத ஒரு அடி விழுந்திருக்கும். இங்கே வேறு அடைச்சுட்ருப்பான். ஒரு அடி அடிச்சுட்டு இங்கே குளோவல் போட்டு ஏறுவோம் அப்படின்னு பார்த்தா அடைச்சுட்டான். ஓஹோ நீங்கள் அடைச்சுட்டா எங்களுக்கு வர தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த ஜன்னல் ஜம்ப் பண்ணி அந்த கதவு வழியாக போகிறேன். அவன் கதவு அப்படியே மறுபடியும் ஜன்னலில் ஜம்ப் பண்ணி போய் பார்த்தா மறுபடியும் சுற்றி குளோவால் போட்டிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்குறதுக்குள்ளே குளோவால், இந்த குளோவால் மட்டும் போடலிங்கன்னா அவன் செத்துருப்பான். சரி பார்த்துக்கலாம், வரட்டும், அடியை போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அடி கூட வந்திருக்கு. இந்த ஹெட்ஷாட் அடிக்கிறது இருக்கே கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பழகுனா ஈஸி. சரி ஃப்ரெண்டை பிடிச்சி அடிப்போன்னு பார்த்தா வரல. அவன் வரவும் மாட்டேங்கிறான், சுற்றி சுற்றி வரான். மேலே ஏறி குரங்கு மாதிரி மேலே ஏறிலாம் வரான். என்ன பண்ணுறது, ஜோனு வேறு கீழே போட்டானுங்க. சரி போவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடியை போடுவோன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் வச்சுருந்தேன், டபுள் வில்லேஜ் தான் விழுந்துருக்கோம். சரி அடி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்களா, விழுங்க மாட்டேங்குது. இங்கே ஒரு அடி விழுந்துருக்கோம். ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடித்து இந்த மேட்சையும் முடிச்சு விட்டுட்டோம். இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள். இதுதான் இந்த லாஸ்ட் மேட்ச்சு. ஒருத்தன் ஜெயிச்சா மேட்ச்சை ஜெயித்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிருக்குமா அவன் ஜெயிச்சிருப்பானான்னு பாருங்கள். 1v4 இருந்ததை 1v3 மாற்றிட்டானுங்க, 3 இருந்தது 2 மாற்றினானுங்க, 2 இருந்தது 1 மாற்றிட்டானுங்க. என்ன பண்ணுறது, சரி போய் அடிப்போம். வந்ததுன்னு தான் வந்தோம், வெளியே போனால் பாட்டு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அடிப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ணி போவேன். இந்த மேட்ச்சு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்.
சரி வருவானா அப்படின்னு பார்த்தா வெளியவே வர மாட்டேங்கிறான். க்ளோவால் போட்டு தான் வரான். கொஞ்சம்